ஒவ்வொருத்தனுமே விஜய் தான், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் இருக்கிறான் என்று சொன்னதற்கு பின்பு உன்னை பார்ப்பதற்காக உங்களுடைய கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்து மத்தியான உச்சி வெயில்ல வாடி போய் சுருண்டு விழுந்து செத்துப்போன சூரஜ் மாதிரியான இளைஞர்கள் அந்த குடும்பம்லாம் தத்தளிக்கிற போது செத்துப்போன சூரஜ் விஜய் கிடையாதா? ஒவ்வொருத்தனும் விஜய் தான் சொல்றீல்ல, செத்துப்போன சூரஜ் விஜய் கிடையாதா? அப்போ விஜய் செத்து விட்டான் என்று நீங்கள் பதறினீர்களா? அவன் உடம்பை வச்சுக்கிட்டு ரோட்டில் வச்சு போராடக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கி ஊடக வெளிச்சம் பெற்றதற்கு பின்பு அசிங்கமாக போயிருமேங்கிற ஒரு நிலைமை வந்ததற்கு பின்னாடி போனா போதுன்னு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க. தனி விமானத்திலே பயணிக்கிறார் வந்து விஜய், 15 லட்ச ரூபா வாடகை, திரும்ப போகிறதுக்கு 15 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு ஒரு முறை வந்து தனி விமானத்திலே போவதற்கு. ஆனால் ஒரு உயிரின் மதிப்பை வந்து வெறும் 5 லட்சமாக சுருக்கிறார்கள், 5 லட்சமாக சுருக்கி விட்டார்கள். அப்போ விஜய் போகிற இடங்களில் பூராமே நெரிசல் மரணம் நடக்கிறது. எந்த முட்டாளாவது உச்சி வெயிலில் மத்தியானத்தில் எந்த முட்டாளாவது கட்சி கூட்டம் நடத்தியிருக்கான அது வரைக்கும்? தேர்தல் காலங்களிலே மட்டும் வேண்டுமானால் பகல் நேர பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள், தற்காலிகமாக கூடுவார்கள், களைவார்கள் என்பது வேறு. கட்சி கூட்டத்தை நீங்கள் எங்காவது உச்சி வெயிலில் நடத்தியதை நம்ம பார்த்துருக்குறோமா? அப்போ ஜோசியக்காரன் சொன்னாங்கிறதுனால நீ இப்படி செய்கிறாய் என்று தகவல்கள் வருகிறது. நீ மத்தியானம் போய் உச்சி வெயிலில் எவனையாவது கொண்டாதான் நீ முதலமைச்சர் ஆக முடியும்னு ஜோசியக்காரன் சொன்னானான்னு தெரியல. மாலை நேரத்தில் தானே எல்லாரும் பொதுக்கூட்டம் போடுவாங்க. எல்லா கட்சியினுடைய மாநாடுகளுமே மாலை பொழுதுல தான் நடக்கும். சாயங்காலம் பேரணி நடக்கும். ஒரு பொழுது கூடுகிற போது, பொழுது சாய்கிற போது தான் 6 மணிக்கு மேலே தான் கூட்டம் நடத்துவாங்க. இது எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு வினோதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் விஜய்க்கு வந்து அடிப்படையில் ஒரு மனித பண்பு என்பதே கிடையாது. சக மனிதனுடைய துக்கத்தை குறித்து அவருக்கு எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாமல் சாவு விழுந்த வீட்டிலிருந்து வேகமாக ஓடி வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு இரங்கல் தெரிவிப்பதற்கு கூட 72 மணி நேரம் இடைவேளை தேவைப்படுகிறது அவருக்கு. அப்போ அவர் இன்னும் சினிமா நடிகனாகத்தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு ஜனநாயக பண்பு இல்லை. சாதாரண மனிதனை நோக்கி பயணிப்பது தான் ஜனநாயகம். எளிய மக்களுடைய கைகளிலே அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகமே தவிர எனக்காக முண்டியடித்து நீ செத்தால் கூட உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வது ஒரு சர்வாதிகார போக்கு. மன்னராட்சியை பற்றி விமர்சிக்கிறார் விஜய். உண்மையிலேயே மன்னரை போல அவர் தான் நடந்து கொள்கிறார். பனையூர் பங்களா விட்டு வெளியேற மறுக்கிறார். அவரு எங்கேயுமே வெளியில் வர்றது கிடையாது. கட்சி நிர்வாகிகளை கூட அவர் சந்திப்பது கிடையாது. கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களை கூட அவர் பார்ப்பது கிடையாது. இப்படி எப்பொழுதுமே தனிமையில் இருக்கிறார் என்று சொன்னால் நீ எப்படி வந்து அரசியல்வாதி ஆக முடியும்? ஜனநாயகன் என்று நீங்கள் திரைப்படம் எடுக்கலாமே தவிர நீங்கள் ஒரு ஜனநாயக சக்தியாக மாற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். அவனுடைய கட்சிக்காரன் மரத்து மேலே ஏறுறான், ஜெனரேட்டர் மேலே ஏறுறான், மேலே இருந்து குதிக்கிறான், கூரை மேலே ஏறி வந்து உடைக்கிறான், கூரையெல்லாம் உடைக்கிறான். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க முடியுமா? எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்துகிறார்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள், லட்சக்கணக்கான பேரை அணி திரட்டுகிறார்கள். 180 தொகுதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஏறத்தாழ வந்து 70 தொகுதிகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லி திமுகவில் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஊர்களிலே பயணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ இடங்களுக்கு தினசரி முதலமைச்சர் செல்லுகிறார், இந்தியாவின் பிரதமர் செல்லுகிறார், மத்திய அமைச்சர் எல்லாருமே போகிறாங்க. தனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல. தடையை மீறி தனங்க எல்லா போராட்டம் நடக்கிறது. ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் எல்லாமே தடையை மீறி நடக்கிறது. பொதுக்கூட்டம் நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு? அதை முறைப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை எல்லாருக்குமே விதிமுறைகள் போடுவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கிறது தாவேகாவுக்கு மட்டுமா? கிடையாது. விசிகா மாநாடு போட்டால் நீ ஊருக்குள்ளே வராத, அந்த பக்கம் போய் மறைமலை நகரில் போய் மாநாடு நடத்திக்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டால் வள்ளுவர் கோட்டம் பின்னாடி போய் நின்று கற்றுக்க தான் சொல்லுவாங்க. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று பொது இடங்களிலே பல இடங்களை தரமாட்டார்கள். பீச்சில் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி தருவாங்களா? தரமாட்டாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொதுவான விதி. அது அதையெல்லாம் காரணம் இல்லை. இவர்களுடைய ஒழுங்கின்மை, இவர்களுடைய அத்துமீறல், அடாவடித்தனத்திற்கு அவர்கள் அரசாங்கத்தின் மீது பழி போடுறான். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சினிமா தன்மை. விஜய் தான் வந்து டான்ஸ் ஆடுவார், உங்கள் தலைவர் டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்க போகிறேன். அடுத்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியால் எங்கள் விஜய் மாதிரி ஒரு நடனம் ஆட முடியுமா? ஆள் தோட்ட பூபதி பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியால் நடனம் ஆட முடியுமா? எங்கள் தலைவரோட போட்டி போட்டு அமித்ஷா ஆட முடியுமா? எங்கள் தலைவரோட போட்டி போட்டுட்டு நீங்கள் மோடி வந்து டான்ஸ் ஆட முடியுமா? அப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் போட்டி நடத்துகிறோம், அதில் எல்லாருமே ஆடட்டும். விஜயை விட ஜாஸ்தியாக ஆடுனா நீ வந்து பிரதமராரு இந்தியாவுக்கு, இல்லாட்டா மோடி பதவி விட்டு இறங்குன்னு சொல்ல போகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டுமே எலெக்ஷன் நடத்தினா மட்டும்தான் விஜய் முதலமைச்சராக முடியுமே தவிர அதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் நடத்தினா கூட ஒரு ஃபெயிலியர் ஆயிடுவார். சிறிய கட்சிகள் நடத்துகிறவர்கள்
தமிழ்நாட்டில் லெட்டர் பேடு கட்சி நடத்துறவங்க யாராவது அவர்கள் கூட அந்த பக்கம் போகவே இல்லை. ஒடுக்கப்பட்ட இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கிருஷ்ணசாமி மாதிரி இருக்கக்கூடியவர்கள், புதிய தமிழகம் மாதிரி கட்சி, ஜான் பாண்டிய மாதிரி கட்சி கூட அந்த பக்கம் போகவே இல்லை. யாருமே போகலை. இந்த பூச்சாண்டி வர்றேன், நீ சாப்பிட்லன்னா அவ்வளோதான், பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு குழந்தைய மிரட்டுவாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ்காரன் கூட தாவேகாவை காமிச்சு பேரந்தான் பேசுகிறானே தவிர திமுக கூட்டணி விட்டு யாரும் போகல. பனையூர் பங்களா பக்கம் யாருமே எந்த அரசியல் கட்சியுமே போகலை. தனிநபர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மாதிரி தனிநபர்கள் தான் போயிருக்கிறார்களே தவிர ஒரு இயக்கமாக யாரும் போய் அங்கே வந்து இணையவே இல்லை. மக்களுக்கு தெரியுங்க, நீங்கள் சாதாரண கவுன்சிலராக இருக்கிறவர் கூட மக்கள் பணியில் வந்து அவர் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகுறாருங்கிறத வச்சு தான் அவர் அடுத்த முறை கவுன்சிலராக முடியும். ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் நடுராத்திரி 12 மணிக்கு ஒருத்தனை போலீஸ் பிடிச்சி வச்சுருக்குங்க, நீங்கள் வந்து வந்தால் தாங்க விடுவாங்க, என்னை வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் 12 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் சண்டை போட்டு போலீஸ்காரன்ட்ட நான் காலையில் என்ன நாள் காலையில் பேசிக்கிறோம், ஏன் ஆள் நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாதான் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக கருதப்படுவார். களப்பணி செய்யாதவர்கள் கருத்தியலாக நிற்காதவர்கள் யாருமே அரசியலில் நீண்ட தூரம் பயணம் செய்யவே முடியாது என்பதற்கு விஜய் ஒரு உதாரணம். இந்த 2026 தேர்தலோட இந்த 2 மாத காலத்திற்குள்ள விஜய் என்கிற பிம்பம் கலைந்து விடும். இந்த மாய பிம்பம் கலைக்கப்பட்டுரும். டிடிவி தினகரனுக்கு வராத கூட்டமா? எவ்வளோ பெரிய மாநாடு மாதிரியான கூட்டம் வந்துச்சு. வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது வராத கூட்டமா? கள்ளக்குறிச்சிக்கு கல்யாணத்துக்கு ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு விஜயகாந்த் போகிற போது வழி எங்கும் திரளாத கூட்டமா? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? எத்தனையோ பேர் இதை விட பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. அதையெல்லாம் வைத்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. அதான் உலகநாயகன் கமலஹாசன் சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. விஜயால் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவரால் வந்து முதலமைச்சர் ஆகுதுங்கிறதெல்லாம் பெரிய கனவு. அவர் ஒரு நாளும் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக கூட ஆக முடியாது. உலகநாயகன் கமலஹாசனும் கூட தான் கேட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சோன்னா பெருங்கூட்டம் வந்துச்சு, முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுவீர்கள்னு கேட்டாங்க. பேப்பரில் தான் போடுவேன்னு சொன்னார். போட்டாரா? அவர் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இணைந்து திராவிட மாடல் அரசை நான் வந்து ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போகிறேன்னு சொல்கிறார்ல. அதனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் களப்பணி செய்யாமல் பிக் பாஸுக்கு போனார், கட்சி வழங்காமல் போச்சு. அதே தான் இதுவும். நீ கட்சி ஆரம்பிச்சு விட்டுட்டு நீ மாதத்துக்கு ஒரு நாள் பஞ்சு டைலாக் பேசிட்டு குப்புறப்படுத்து கிடந்தேன்னா பனையூர் பங்களால் உன் கட்சி ஒரு நாளும் வராது. உன்னுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் உன்னை நம்பி காசை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, உயிரை இழந்து ஒரு மாபெரும் வந்து கிரிமினல் வேஸ்ட்டாக மாறப்போகுது. தாவேகா என்பது அரசியலை பொறுத்தவரையில் விஜய் சினிமாவில் தான் ஹீரோ, அரசியலில் அவர் ஒரு ஜீரோ.